கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள வேங்கடதாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற விவசாயி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அதிகப்படியான விலை உயர்வால் காய்கறிகளை மாறி மாறி பயிரிட்டதில் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளார். இந்த நிலையில் ஹன்னண்டஹள்ளி கிராமத்தில் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செய்யும் ஒருவரை தனது நண்பரின் ஆலோசனைப்படி ஆறுமுகம் சந்தித்து பேசினார். அப்போது டிராகன் ஃப்ரூட் விவசாயத்துக்கு வாரம் ஒருமுறை சொட்டு நீர் பாசனம் மூலமே இந்த சாகுபடியை மேற்கொள்ளலாம் என்பதும் ரசாயன உரங்கள் தேவையில்லை என்பதும் அவருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு ஒரு நாற்று 60 ரூபாய் என்கிற விலையில் வாங்கி தனது 1 ஏக்கர் நிலம் முழுவதும் நட்டு ஆறுமுகம் பராமரித்து வந்தார். பயிரிட்ட 8 மாதங்களில் 2 முறை அறுவடை செய்துள்ள அவர் இடைத்தரகர் இன்றி 1 கிலோ 150 ரூபாய் என டிராகன் பழங்களை விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார். வறட்சி மற்றும் ஆட்கள் பற்றாக்குறையால் தவிக்கும் விவசாயிகள் குடும்பத்தினரின் உழைப்பை கொண்டு இந்த மாற்று விவசாயத்துக்கு முயற்சித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை தனது உழைப்பின் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளார் இந்த முற்போக்கு விவசாயி ஆறுமுகம். டிராகன் ஃப்ரூட் எங்க நண்பர் சொன்னாரு, டிராகன் ஃப்ரூட் வச்சாக்கா நல்லா இருக்கும், வச்சு பாருங்கன்னு சொல்லி. நான் ஒரு 1200 செடி டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்கிறேன். வச்சு இப்போ 1 வருஷம் ஆகுது. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மவுசில் ஒரு 100 கிலோ வந்துட்டு இருக்கு. இந்த 100 கிலோ நான் கடையில் கொடுத்தா 100 ரூபான்ற ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. அதை நான் இப்போ என்ன பண்ணேன், ரோடு மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சு நானாக விற்கும் போது 150 ரூபான்னு விற்றுனுக்கிறேன். அந்த 150 ரூபா விற்கும் போது எனக்கு கொஞ்சம் வருமானம் கூடுதலாக இருக்குது. இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, கூலி ஆளெல்லாம் இதுக்கு தேவைப்படுறதில்ல. நாங்களே எங்கள் குடும்பத்தாரே சேர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொட்டு நீர் மூலிமா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால இன்னும் வரப்போகிற சங்கதிகளை நான் நல்லா இந்த பண்ணையத்தை வைக்கும்போது நல்லா இருக்கலாம். இது கொஞ்சம் கூடுதலாக வருமானம் நல்லா வருது. அதனால இதை நான் இப்போ பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். வசந்த் டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து ராதாகிருஷ்ணன்.